தூய்மை பணியாளர்களுக்கு உண்டான குரல் முடியல, உரிமைக்கு உண்டான குரல் நின்று போல, பணி இயந்திரத்துக்கான கோரிக்கை, குறைந்தபட்ச சம்பளத்துக்கு உண்டான கோரிக்கை, தனியார் மயத்துக்கு எதிரான கோரிக்கை நாங்கள் தொடருவோம். பிப்ரவரி இந்த மாத இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி பணி இயந்திர கோரிக்கை மற்றும் அனைத்து சட்டப்பூர்வமான கோரிக்கைகளுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்து 31/7/2025 பணி நிலைமையில் வேலை வழங்கப்பட வேண்டும். அந்த கோரிக்கையில நகர்ந்துட்டோம். அதுல முதல்வர் அவர்களும் அமைச்சர்களும் மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் நல்லபடியா முடியணும்னு விரும்பி உள்ள வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனா மொத்த கோரிக்கையும் முடியல. இப்ப 4000 கோடிக்கு பேச நிறுத்திட்டாங்க. 4/8 நாங்க நுழைஞ்சிருக்கோம். திருப்பி 4000 கோடிக்கு தான் கான்ட்ராக்ட். எங்க போராட்டத்தை வலிமையா தீவிரமா கையில் எடுப்போம். இப்போ கனவு திட்டம் உங்க கனவு சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. தமிழ்நாடு உங்க பக்கம் இருக்கணும், ஓரணியில் திரள்வோம், தமிழ்நாடு தலை குனியாதுன்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு நீங்க நிக்கணும்னு நாங்க விரும்புறோம். அவ இவ்வளவு நாள் ரோட்ல குப்பை எல்லாம் அப்ப மூக்க மூட்டு போனோமே, அவங்களோட பிரச்சனை வலின்றதை பத்தி அவ்வளவுதான் உணரலையே. மக்கள் உணர்ந்தாங்க, பத்திரிகை உணர்ந்தாங்க, நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அரசாங்கம் உணர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் கோவம் தானே. அந்த போராட்டம் தானே இன்னைக்கு அவங்களோட வேலையை திரும்ப பெற்றுக் கொடுத்திருக்கு. இப்ப எந்த வகையிலான போராட்டம் கையில எடுக்க வேண்டும்ன்றத ஆட்சியாளர்களும் யார் இவங்களை வெளியே தள்ளுறாங்கன்னா அவங்க தான் முடிவு பண்றாங்க. 1/8/2025 அன்று சென்னை மாநகராட்சி மண்டலம் எண் 5/6 தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவங்களுக்கு சென்னை மாநகராட்சியில் வேலை இல்லை, அவங்க போய் தனியார் நிறுவனமான ராம்கில தான் வேலை செய்யணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி தெரிவித்தது. அதை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டம் 1/2/2026 6 மாதம் கழித்து களத்தில் இருந்த 1400 தொழிலாளர்களும் மீண்டும் சென்னை மாநகராட்சியிலேயே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்த பணியமர்த்தப்பட்டுள்ள நேரத்தில் எங்களுக்கு இன்னும் 1/8/2025 இந்த 31/1/2026 வரைக்குமான காலத்திற்கு ஊதியம் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தனியாரில் வேலை செய்யக்கூடிய சென்னை மாநகராட்சிக்கு 761 ரூபா இன்னும் கொடுக்கல சம்பளம், தின சம்பளம். 8000 பேருக்கு மேலே தொழிலாளி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுருக்கோம். போராட்ட காலங்களில் 40க்கு மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர், பெண் தூய்மை பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சுருக்கோம். தேர்தல் வாக்குறுதி 153 படி 285 படி அனைத்து தொழிலாளர்களையும் பணிநிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சு களத்தில் அடுத்தடுத்த போராட்டங்கள் நடத்துவதற்கு இருக்கோம். இந்த சூழல்ல நேற்று 3/2/2026 அரசாங்கம் ஒரு தீர்மானம் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 60,025 தூய்மை காவலர்களுக்கு 12,524 கிராம ஊராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வு. இது இது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் அவர்களுக்கு மாதம் கொடுக்க வேண்டியது 26 நாள் கணக்கு பண்ணால் அவர்களுக்கு 12,750 ரூபா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 492 ரூபாய். ஆனால் அதில் பாதி தான் சம்பளமாக வழங்குறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சியில் 569 ரூபா வழங்கணும், நகராட்சியில் 645 ரூபா வழங்கணும், மாநகராட்சியில் 761 ரூபா வழங்கணும். இந்த ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் நாங்கள் பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தோம். ரிட்மோனு எண் 4588/2005 என்ற வழக்கை தாக்கல் செஞ்சுருந்தோம். அதில் அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் 12/6/2025 அன்று தள்ளுபடி செய்து விட்டார். இந்த வழக்கை தனித்தனி அதிகாரிகிட்ட போய் வழக்கு போட்டுங்க, தனித்தனியாக போட்டுக்கோங்க. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் எஸ்எல்பி 63,126/2025 வழக்கை தாக்கல் செஞ்சுருந்தோம். அந்த வழக்கு அட்மிட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு 1/4/2026 போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு அரசாணை எண் 62 படி குறைந்தபட்ச சட்டத்தின் படி சம்பளம் வழங்கணும்னு சொல்லி உழைப்போர் மிக்க சார்பில் வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசு கிட்ட, நீங்கள் தேர்தலுக்கு முன்பே அரசாணை எண் 62 படி குறைந்தபட்ச சம்பள சட்டத்தின் படி அனைவருக்கும் ஊதியம் வழங்குங்க. நீங்கள் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு 60,000 பேருக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணை என்பது நீங்கள் 12,750 ரூபா வழங்கணும்னா 5,000 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் ஏற்றி 6,000 வழங்கணும்.
இப்போ 6000 வச்சுக்கிட்டு ஒரு ஊராட்சியில் கிராமப்புறத்தில் எப்படி வாழ முடியும்? அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு உண்டான எங்களுடைய கோரிக்கை தொடருது. இந்த மாத இறுதியில் பிரம்மாண்டமான ஒரு பேரணி உழைப்போர் மிக சார்பில் அரசாணை 153/285 படி தமிழ்நாடு முழுக்க உள்ள தூய்மை பணியாளர்களை பணியந்திரப்படுத்த வேண்டும். சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள் உட்பட தூய்மை பணியாளர் உட்பட பணியந்திரப்படுத்த வேண்டும். அரசாணை எண் 62 படி குறைந்தபட்ச சம்பள திட்டத்தின்படி அனைவருக்கும் சம்பளம் என்பதை வழங்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க மாஸ்க், கிளவுஸு, தொடப்பம் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கழிப்பறை வசதி கூட கிடையாது, குடிநீர் வசதி கூட கிடையாது. இங்கே எல்லாருக்கும் ஓய்வறை அமைத்து தரப்படும் நம்ம மாண்பு முதல்வர் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ஓய்வறையே கிடையாது. பெண்களுக்கு ஓய்வறை கிடையாது. பல்வேறு வார்டு அலுவலகங்களில் கழிப்பறையே கிடையாது. இப்போ தூய்மை பணியாளர்களை இது போன்று நடத்தக்கூடாது. நீங்கள் சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள போயிருக்காங்க. அப்படின்னா இது வரைக்கும் மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சியில் இருந்து தனியார் மயப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்ப உள்ள வந்தது கிடையாது. 2010 இந்த 1400 தொழிலாளிங்க முதல் முறையாக கார்பரேஷன் வெளியே போய் கான்ட்ராக்ட் போகணும்னு சொன்னவங்க திருப்பி கார்பரேஷனுக்குள்ளேயே வந்திருக்காங்க. மண்டலம் 4-8 மூலமாக 4-8 4000 கோடிக்கு தனியாருக்கு அனுப்புறதுக்கு இருந்தாங்க. அந்த இடத்துல எங்கள் சங்க தொழிலாளர்கள் மீண்டும் உள்ள வேலைக்கு போயிருக்காங்க. இன்னும் அந்த 6 மாதம் பசிப்பட்டில் இருந்ததுக்கு சம்பளம் வரல. பல்வேறு விதமான வழக்குகள் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்த இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்று தீர்வு காண இருந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, நகராட்சி நிர்வாக அமைச்சர்களுக்கு, மேயருக்கு, துணை மேயருக்கு, அது மட்டுமல்லாது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு, எதிர்கட்சி தலைவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, தொழிற்சங்க தலைவர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, மாணவர் இளைஞர் பெண்கள் அமைப்பினருக்கு, எழுத்தாளர்களுக்கு, திரைத்துறையினருக்கு, சமூக முற்போக்காளர்களுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு, அம்பேத்கரிஸ்டுகளுக்கு, பெரியாரிஸ்டுகளுக்கு அனைவருக்கும் உழைப்போர் மிகு சார்பில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து தான் இந்த தொழிலாளிங்க 1400 பேருக்கு மீண்டும் சென்னை மாநகராட்சி வேலை அளிப்பதற்கு கூட நின்றவங்க அப்படின்றதுல உழைப்போர் மிக நினைவு கூறுது. அதே நேரத்தில் எங்கள் போராட்டம் முடியல. தூய்மை பணியாளர்களுக்கு உண்டான குரல் முடியலை, உரிமைக்கு உண்டான குரல் நின்று போல. நாங்கள் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி, தேர்தல் வாக்குறுதி கொடுத்த கோரிக்கையை வலியுறுத்தி, பணி நிரந்தரத்துக்கான கோரிக்கை, குறைந்தபட்ச சம்பளத்துக்கு உண்டான கோரிக்கை, தனியார் மயத்துக்கு எதிரான கோரிக்கை நாங்கள் தொடருவோம். உழைப்போர் மிக சார்பில் எங்களுடைய தொடர்ந்து தமிழ்நாட்டில் வாரியத்தில் மட்டுமே 3,80,000 பேர் இருக்காங்க. மாண்பு முதல்ல 10 லட்சம் பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க வாரியத்துக்குள்ள. அவர்களுக்கு அத்தனை பேருக்கு உண்டான குரல் ஓங்கி தொடர்ந்து ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வர்ற 12ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தில் நாங்கள் சென்னை மாநகராட்சி தொழிலாளர், தூய்மை பணியாளர் கலந்து கொள்வார்கள். 4 தொகுப்பு சட்டங்கள் இன்றைக்கு தொழிலாளர் விரோத சட்டங்களாக போடப்பட்டிருக்கு. தொழிற்சங்க உரிமை என்பது நசுக்கப்படுது. அதனால் 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்துப்போம். பிப்ரவரி இந்த மாத இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி பணி இயந்திர கோரிக்கை மற்றும் அனைத்து சட்டப்பூர்வமான கோரிக்கைகளுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் எல்லாரும் மறியல் பண்ணி கைதாகிறோம். 12ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம். இந்த மாத இறுதியில் பேரணி, நிச்சயமாக பேரணி நடத்துவோம். பேரணியோடு நிறுத்திக்கிறது இல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம். என் கோரிக்கை இன்னும் முடிஞ்சில்ல, முழுமையாக எங்கள் கோரிக்கை முடிஞ்சில்ல. நாங்களும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை. 1400 பேர் உள்ளே போயிருக்காங்க. பணி எந்திரத்துக்கு உண்டான கோரிக்கை தொடருது. நாங்கள் வேலையை விட்டு வெளியே அமைச்ச பிறகு எங்களோட முக்கியமான கோரிக்கை 31/7/2025 பணி நிலைமையில் வேலை வழங்கப்பட வேண்டும். அந்த கோரிக்கையில் நகர்ந்துட்டோம். அதில் முதல்வர் அவர்களும், அமைச்சர்களும், மேயர் அவர்களும், துணை மேயர் அவர்களும் நல்லபடியாக முடியணும்னு விரும்பி உள்ள வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மொத்த கோரிக்கையும் முடியல. சென்னை மாநகராட்சி 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் அந்த டெம்பரரியாக இருக்க அந்த ஒர்க்கர்ஸ்க்கான அந்த டெட்லைன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பாஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1400 பேர் அந்த மண்டலம் 4-8 போயிருக்காங்க. மறுபடியும் இவங்க வேலை விட்டு எடுக்கப்பட மாட்டாங்க, இல்லை அனுப்பப்பட மாட்டாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? 6 மாதம் தான் இவங்களுக்கான நிர்ணயம் இருக்கு. இல்லை, ஒன்று நாங்கள் எங்களுடைய தொழில் தீர்ப்பாயத்தில் உள்ள வழக்கு நாங்கள் திரும்ப பெறல. தொழில் தீர்ப்பாயத்தில் 5-6 மண்டலம் தனியார் மயப்படுத்தி சரியா தப்பான்ற கேள்வி அங்கே தான் இருக்குது. நாங்கள் அதை வித்ரா பண்ணல. கோரிக்கை அப்படியே தான் இருக்குது.
பணியந்திரம் செய்ய வேண்டிய கோரிக்கையும் நீதிமன்றத்தில் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் வெளியே வரல. ஒரு தடவை எடுத்ததுக்கு 164 நாள் 184 நாள் போராட்டம், 40க்கு மேற்பட்ட வழக்குகள், 57 நாள் உண்ணாநிலை போராட்டம், இதெல்லாம் நாங்கள் நடத்தி காமிச்சிருக்கோம். தொழிலாளிகளை தனியார் மையத்துக்கு அமிச்சா, வேலையை விட்டு வெளியே அமிச்சா எவ்வளோ நாள் போராட்டம் அப்படின்னு நடத்தி காமிச்சிருக்கோம். அந்த நிகழ்வுக்கு எப்போ எந்த சூழ்நிலை தள்ளாலும் நாங்களாக தான் இருப்போம். நாங்கள் தாண்டி எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். எங்கள் குரலும் எங்கள் போராட்டமோ ஒருபோதும் சமரசம் இல்லாது. நாங்கள் சென்னை மாநிலத்தில் மீண்டும் வரணும், மீண்டும் வந்திருக்கோம். 2010 2026 வரைக்கும் யாரும் வரல. இந்த 1400 தொழிலாளர் தான் உள்ளே வந்திருக்காங்க. தனியாருக்கு போனவங்க யாரும் வரல. இவங்க தான் திருப்பி கார்பரேஷனில் வந்திருக்காங்க. இன்னும் உரிமைகளுக்கு உண்டான குரல் வலிமையாக வருச்சுன்னா பணியந்திரத்தை நோக்கி நாங்கள் நகரணும்னு நினைக்கிறோம். அப்போ தனியார் மையம் செய்யக்கூடாதுன்ற கோரிக்கை தொடருது. இப்போ 4000 கோடிக்கு பேச நிறுத்திட்டாங்க 4/8. நாங்கள் நுழைஞ்சிருக்கோம். திருப்பி 4000 கோடிக்கு தான் கான்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் போராட்டத்தை வலிமையாக தீவிரமாக கையில் எடுப்போம். சம்பளம் கேட்குறது 100% நியாயம் நாங்கள் நினைக்கிறோம். சங்கத்துலேருந்து நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் வேலையை செய்ய மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. எங்களை நாங்கள் எப்பயும் வேலை செய்ய ரெடினோம். சம்பளம் வாங்காமல் கூட மழை வெள்ள காலத்தில் வேலை செய்ய ரெடின்னு நாங்கள் சொன்னோம். நாங்கள் எங்களை வேலையை பயன்படுத்திக்கோங்க, சம்பளம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ஜனங்களுக்காக வேலை செய்கிறோம்னு நாங்கள் சொன்னோம். அப்போ எங்கள் வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. அவங்களே முன் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர், மேயர், மற்றவங்களாம் முன் வந்து, நகராட்சி அமைச்சர்லாம் முன் வந்து பொங்கல் முன்பணமாக 10,000 ரூபாய் தொழிலாளிக்கு வழங்கினாங்க. இப்போ அவங்களே முன்னெடுத்து வழங்கும்போது ஏன் இந்த 6 மாத சம்பளத்தை கேட்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். செய்யுங்க. கஷ்டப்படுறவங்க, உழைச்சி வாழ்கிற ஜனம், உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு உங்கள் வாக்குறுதி நம்பி போராடின ஜனம், நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமே. நீங்கள் ஒன்று சட்டப்படி கொடுக்க முடியலன்னா மனிதாபிமான அடிப்படையில் தொழிலாளர் நலன் கருதி கொடுக்கலாமே அப்படின்ற கோரிக்கை சேர்த்து நாங்கள் வைக்கிறோம். உணவு வழங்கும் திட்டத்தில் பல்வேறு இடங்களில் தூய்மை பணியாளரை பொறுத்த வரைக்கும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. நிறைய நேரத்தில் சாப்பாடு கெட்டு போன மாதிரி இருக்குது, தரம் இல்லாததாக இருக்குது, அவங்களுக்கு பிடித்தா மாதிரி இல்லை. ஆக்சுவலாக உணவு யாரும் டிமாண்ட்லேயே வைக்கல. தமிழ்நாடு முழுக்க யாருமே சாப்பாடு வேணும்னு டிமாண்ட் வைக்கல, பணியந்திரமாக தான் வச்சாங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஊதிய உயர்வு கொடுத்து, நீங்கள் சட்டப்படியான ஊதிய உயர்வுன்றதை கொடுத்தீங்கன்னா, அல்லது மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் கொடுத்தீங்கன்னா, இப்போ உடனடியாக மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் கொடுத்தாலே தூய்மை காவலர்களுக்கு 6,000 ரூபாய் மேலே ஏறும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துப்பாங்க. இந்த கோரிக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு திட்டம்ன்றது முழுசாக போய் சேரல. 150 கோடி கான்ட்ராக்டுக்கு போனது. தொழிலாளர் மத்தியில் அது மிகப்பெரிய விருப்பத்தையோ மற்றத்தையோ ஏற்படுத்தலை. இதற்கு மாறாக நீங்கள் சம்பளம் கொடுத்து அவங்க சம்பளம் மூலமாக அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்கு வழி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் என்ன சொன்னால், போன எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்கள் நன்கு ஆராய்ந்து பல தரப்பினரை கேட்டு தான் நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ உங்கள் கனவு திட்டம்னா உங்கள் கனவு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. தமிழ்நாடு உங்கள் பக்கம் இருக்கணும், ஓரணியில் திரள்வோம், தமிழ்நாடு தலை குனியாதுன்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நீங்கள் நிற்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். உழைப்போர் உரிமைக்கும் LTUC ASUC சார்பில் நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ திரும்பி தேர்தல் வருது. இந்த மார்ச் முதல் வாரத்தில் அறிவிப்பு வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வர தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க? இதே வாக்குறுதி கொடுக்க போகிறீங்கன்னா நிறைவேற்றிட்டு கொடுத்தா அது சிறப்பாக இருக்கும். இல்லை நிறைவேற்றுறது நாங்கள் உடனடியாக வந்தால் இத்தனை மாதத்துக்குள்ளே நாங்கள் செஞ்சிடுவோன்னு உறுதியாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஆட்சி முடிய தானே போகுது. ஒன்று இப்போ நிறைவேற்றுங்க, நிறைவேற்றிட்டு போங்க எலெக்ஷனுக்கு. இல்லையா நாங்கள் வந்த உடனே 1 மாதத்துக்குள்ளே இந்த கையெழுத்தெல்லாம் போட்டு நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தெளிவான வாக்குறுதிகளை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மட்டும் கொடுக்கக்கூடாது. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்கள் வாக்குறுதியில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொடுங்க. அது ரொம்ப அவசியமானது நாங்கள் நினைக்கிறோம். வேலை முழுக்க நிரந்தரமாக இருக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், எதிர்காலத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் உட்பட தமிழ்நாடு முழுக்க உள்ள தூய்மை பணியாளர்கள்
பணிநிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது மட்டுமில்லாமல் நிறைவேறதுக்குண்டான கடமையை எல்லோரும் வந்து முன்னெடுக்கணுன்றதை நாங்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கிறோம். இல்லை அவங்க வந்து அவங்க கையில் பாட்டிலோடு குத்தும்போது க்ளவுஸ் இல்லாமல் நாப்கினோ குழந்தைங்களோட டைப்பரே அள்ளும்போது கொரோனா காலத்தில் எந்த மாஸ்க் க்ளவுஸ் இல்லாமல் போய் அவங்க உறவினரே இல்லாத போது உடலை எடுத்த போது அப்போல்லாம் இந்த கேள்வி வரல. அவங்க நிறைய நாள் வந்து குப்பையில் தான் கை வச்சுருக்காங்க, குப்பையில் தான் வாழ்கிறாங்க, குப்பையில் இருக்காங்க. அவர்கள் தங்கள் வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க எதோ தீர்மானிக்க முடியாதவங்க, அவங்க தலையில் எந்த கருத்தும் இல்லை, சங்கமும் வெளியிலேருந்து போனால் தான் எல்லா கருத்தும் வருன்றதுலாம் உண்மை இல்லை. அவர்களுக்கு அற உணர்வு இருக்குது, அவர்களுக்கு விடுதலை உணர்வு இருக்குது, அவர்களுக்கு அறச்சீற்றம் இருக்குது, அவர்களுக்கு நீதி அநீதி எதுன்னு தெரியும். இப்போ போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, கட்டமைப்பது, நம்பிக்கை கொடுப்பதுதான் சங்கத்தோட வேலை. அவர்கள் எந்த களமும் எடுப்பார்கள், எந்த களமத்தை விரும்புவார்கள், அவர்கள் விரும்புவதை செய்வதற்கு சங்கம் நின்று வழிநடத்தும். இப்போ நீங்கள் எல்லா போராட்டத்தை தாண்டி கூவம் போராட்டம் தானே தெரிஞ்சுது. அவன் இவ்வளோ நாள் ரோட்டில் குப்பை எல்லாம் அப்போ மூக்க மூட்டு போனோமே, அவங்களோட பிரச்சனை வலின்றதை பற்றி அவ்வளோ தூரம் உணரலையே. மக்கள் உணர்ந்தாங்க, பத்திரிகை உணர்ந்தாங்க, நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அரசாங்கம் உணர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் கூவம் தானே. அந்த போராட்டம் தானே இன்னைக்கு அவங்களோட வேலையை திரும்ப பெற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ எந்த வகையிலான போராட்டம் கையில் எடுக்க வேண்டும்ன்றத ஆட்சியாளர்களும் யார் இவங்களை வெளியே தள்ளுறாங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இல்லை இப்போ நாங்கள் உடனே பண்ண போகிறது சாலை மறியல் 12ஆம் தேதி இந்த மாத இறுதியில் பேரணி ஒரு இலக்கு வச்சு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் நிறைய நாள் போராட்டத்தை நாள் நடத்தியிருக்கோம், கேப் விட்டு கூட நடத்தியிருக்கோம். ஓய்வோட நின்னதே இல்லை. ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெளியே வருவோம். ஒரே சூழலில் நீங்கள் போயிட்டே இருந்தால் நிற்க முடியாது. எங்கள் போராட்டம் எதுவுமே, நடந்த போராட்டம் எதுவுமே கணிச்சு தீர்மானித்து எப்போ நடக்குன்றது கூட யாருக்கும் தெரியாது. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தெரிஞ்ச போராட்டங்கள் நிறைய உண்டு. இப்போ நாங்கள் கணிச்சு தீர்மானித்து சொல்லக்கூடிய இடத்துல இல்லை, ஆனால் தொடருவோன்றதில் நாங்கள் இருக்கோம். நிறைய முன்னாடி காலத்துலையும் போராடிருக்கோம். 2020 போராடி இருக்கோம். கோர்ட்டில் நீதிமன்ற தீர்ப்பு மூலம் 391 761 வாங்கியிருக்கோம். அப்போல்லாம் ஊடகத்துக்கு வராத, வெளி உலகத்துக்கு வராத வெளிச்சம் இந்த தூய்மை பணியாளரோட 184 தான் கிடச்சிருக்கு. இந்தியாவிலே தூய்மை பணியாளரோட போராட்டம் நல்லா தெரிஞ்சு. லண்டனில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிருக்காங்க, ஆதரவு ஒருமைப்பாடு தெரிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க தூய்மை பணியாளர் குரல் ஒலிச்சிருக்கு. இந்த பின்னணியில் எங்கள் போராட்டம் தொடருன்றதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். எல்லாருமே பார்க்க தான் போகிறாங்க. நாங்கள் 12ஆம் தேதி மறியல்றோம், பேர் நின்றோம், அடுத்தடுத்த கடத்தை நகர்த்துவோம். எலெக்ஷன் வந்தால் எல்லா கட்சியும் பார்ப்போம். எல்லா கட்சிக்கும் இப்போ நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. தொழிற்சங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஆளுங்கட்சி கூட்டணி உட்பட, ஆட்சியாளர் உட்பட, முதல்வர் உட்பட, அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட, தொழிற்சங்கத்தினர் உட்பட, பத்திரிகை உட்பட, வழக்கறிஞர் உட்பட, அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள் உட்பட பல பேர் நாங்கள் நன்றி சொல்கிற லிஸ்ட்டே 1000 பேருக்கு மேலே இருக்குது. இது ஒரு கட்டம் தான். எங்கள் நன்றி ஒரு கட்டத்தோட முடியல. தொடர்ந்து கூட நிற்பதற்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சேர்த்து தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் இந்த தேர்தல் வாக்குறது இது முக்கியமாக எடுங்க, பணிநிரந்தர கோரிக்கையை முக்கியமாக எடுங்க அப்படின்னு சேர்த்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். விதவிதமான முறைகளில், புதிதான வழிமுறைகளில், எங்களுக்கே உரிய ஸ்டைலில், எங்களுக்கே உள்ள நடைமுறையில் உழைப்போர் மிக தனது குரலை பதிவிக்கும். இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ உள்ள வந்த பிறகு பணி நிரந்தரன்ற கோரிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்க எல்லாரும் வந்து பணி நிரந்தர கோரிக்கையை வந்து தமிழக முதல்வர் செஞ்சு கொடுக்கணும், இந்த கேசஸ்லாம் வித்ட்ரா பண்ணணும், 5 மாதம் சம்பளம் கொடுக்கணும், கழிப்பறை வசதி, ஓய்வறை வசதிலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுல இப்போ கோரிக்கை இன்னும் அடுத்த கட்டத்தை போயிருக்கு. கோரிக்கை முடிஞ்சிச்சுன்னு யாரும் நினைக்கல, கோரிக்கை அடுத்த கட்டத்தோடு நோக்கி இருக்காங்க. அதை எதிர்பார்க்குறாங்க. இல்லை வேலைக்கு உள்ள எடுக்கலாம் கேண்டிடேட் போகிறோன்னு முடிவு பண்ணோம். இப்போ பணியிட கோரிக்கைக்கு நாங்கள் நகரும் போது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்த பிறகு அந்த முடிவு இறுதியாக எடுக்கலாம். ஒன்றும் எலெக்ஷன் வந்து இல்லைல்ல,
பெரிய பெரிய கட்சிகளே கூட்டணி வேற வேற பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு சங்கம், தொழிற்சங்கம், நாங்கள் நிலைப்பாடு எடுக்கிறது எங்களுக்கு ஒரு நிலை வேணும்ல. ஒரு கட்டத்தை எங்களை நம்பி சமரச பேச்சுவார்த்தை நடத்தி 11 முறைக்கு மேலே எங்களை நேரடியாக சந்திச்சு, குறிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாக அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசி எங்களோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த எல்லைக்கு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்க பக்கம் இருக்கணும்னு விரும்பினாங்கன்னா, நாங்கள் தூய்மை பணியாளர் பக்கம் நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் விரும்புவோம். இப்போ தூய்மை பணியாளருடைய பசி பணியந்திரம் சம்மந்தப்படுது. பணியந்திரத்துக்கு உண்டான கோரிக்கை நிறைவேறலாம். தொடர்ந்து நாங்கள் விமர்சனங்களும் வைப்போம், கோரிக்கைகளும் முன்வைப்போம். இல்லை, அவங்க சந்திப்பதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே வாய்ப்பு சூழல் உருவாக்கலான்னு பேசுனாங்க அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள். பட் நாங்கள் முதல்ல எங்கள் தொழிலாளர்லாம் உள்ளே போட்டோம். எங்களுக்கு முதல்வர் மேலே மரியாதை குறைவாக நடந்துக்கணும்லாம் இல்லை. நாங்கள் பூங்கொத்து கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதும் மற்றதில் 2வது பட்சம்தான். எங்களுக்கு எங்கள் தொழிலாளிங்க உள்ள வேலைக்கு போனோம். 1400 பேர் உள்ள வேலைக்கு போய் வேலையில் செட்டில் ஆகட்டும். அந்தந்த இடத்துல மாநகராட்சி தீர்மானம் போடணும். தீர்மானம் போட்ட பிறகு முதல்வரை சந்திப்பது கொடுத்துலாம் அடுத்து நாங்கள் போய் நேரில் சந்தித்து நன்றி சொல்லலாம், அப்புறம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் இந்த சந்திப்பு இல்லை அறிக்கைகள் மற்றது இதெல்லாம் நன்றி சொல்றதை விட எதை முதல்வர் நிறைவேற்றினா நல்லா இருக்கும்ன்றத கோரிக்கையும் முன் வச்சு பார்க்கலாம் தான் விரும்புகிறோம். நன்றி சொல்றது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு இப்போ தான் எல்லா தொழிலாளியும் 1ஆம் தேதி தான் போயிருக்காங்க. ஸோ போன பிறகு இப்போ தான் எல்லாம் உள்ளே போய் ஒரு இடமா அங்கங்கே வேலையில் சின்ன சின்ன போய் சேர்றது, என்ன வேலை பார்க்கறது, சின்ன சின்ன நெருடல்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்த பிறகு தான் நாங்கள் உட்காரோம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க திரும்பி பார்த்துருக்கு, ஊடகத்தினர் சப்போர்ட் இருந்திருக்கு, தமிழ்நாடு முழுக்க பல துறையினர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. எங்கள் தரப்பு விளக்கத்தை நாங்கள் கொடுக்கணும். இவ்வளோ நாள் இருந்ததுக்கு நன்றி, இதற்கு பிறகும் ஆதரவு கொடுக்க போகிறதுக்கு உங்கள் ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சந்திப்பு நடத்துகிறோம். அப்புறம் நாங்கள் போராட்டத்துலேருந்து விலகி இல்லை, ஒதுங்கி இல்லை, நிறுத்தி இல்லை. இதான் முக்கியமானது. நாங்கள் எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, உள்ளே போயிட்டாங்க, நாங்கள் காணாமல் போயிடும், அதெல்லாம் இல்லை. நாங்கள் தொடருவோம். விதவிதமான முறைகள் தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் தொடருவோம். களத்தில் நிற்போம். ஓடி ஒளிஞ்சு வேற எங்கேயும் போயிட மாட்டோம். போராட்டத்தில் நின்று தொடருவோன்றது சொல்றதுக்காக தான் இந்த சந்திப்பு. தூய்மை பணியாளர்கள் சில பேர் செய்கிறது வெளியில் வருது, பல பேர் செய்கிறது வெளியில் வரதில்லை. ஆனால் இந்த மாதிரி செஞ்சதை இந்த சமூகம் பாராட்டுறதுன்றது நல்லது. ஆட்சியாளர் பாராட்டுறாங்கன்றது நல்லது. ஒன்றும் அதை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. யார் கூப்பிட்டு பாராட்டினாலும் நல்லது தான். நேர்மையை பாராட்டினா நல்லது தான், உண்மையை பாராட்டினா நல்லது தான் பத்மா போன்றவர்களுக்கு. ஆனால் பத்மா போன்றவர்களுக்கு என்ன வேணுன்றதை சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். பத்மா அவர்களுக்கு கான்ட்ராக்டில் தான் வேலை இருக்கணுமா, கார்பரேஷன் கீழே வேலை இருக்கணுமா, அவர்களை போன்றவர்களுக்கு பணிநிரந்தரம் இருக்கணுமான்றதையும் சேர்த்து இந்த வாழ்த்துறவங்க பாராட்டுறவங்க எல்லாருமே அதை பற்றி அதிகமாக யோசிச்சா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் உட்பட அவர்களுக்கு என்ன மாதிரியான பணிச்சூழல் இருக்கணும், அவங்க குழந்தைங்களுக்கு எதிர்காலம் இருக்கணும், ஓய்வூதியம் இருக்கணும், வேலை இருக்கணுன்றதை பற்றி யோசிச்சா நல்லா இருக்கும். ஒரு துண்டு போடுவது, சால்வை அணிப்பது, இல்லை செயின் போடுறாங்க, மற்றதெல்லாம் ஓகே, ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக பாராட்டுறாங்க, இந்த வரவேற்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதாவது நல்லது செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க அடிப்படையில் என்ன வேணும், அது நிறைவேற்றும் போது இன்னும் மகிழ்ச்சியாக பத்மா போன்ற எல்லா தொழிலாளிக்கும் தூய்மை பணியாளருக்கும் அதுதான் தேவையானதாக இருக்கும்ன்றதை நாங்கள் சங்கம் நினைக்கிறோம். நிச்சயமா இப்போ நாங்கள் எல்லா கட்சி தலைவரும் சந்திக்க போகிறோம். சந்திக்க போகும்போது எங்களோட கோரிக்கைகள் என்ன, நீங்கள் என்னெல்லாம் நிறைவேற்றணும் நிச்சயமாக கேட்போம். உங்கள் தேர்தல் அறிக்கையில் சேருங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாருக்கும் நாங்கள் கோரிக்கைகள் அனுப்புவோம். எப்படியாவது கொண்டு வாங்க, கோரிக்கை நிறைவேற்ற. எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்ய தான் தேர்தல் நிற்க போகிறதாகவும் சொல்ல போகிறாங்க, வாக்குறுதி கொடுக்க போகிறாங்க, களத்தில் நின்று பிரச்சாரம் செய்ய போகிறாங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றுங்க, மக்களுக்காக தான் நீங்கள் செய்கிறதுக்கு முன் வரீங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது.
இல்லை அப்படி எந்த தனி செயல்பாடும் கிடையாது. எங்களை பேட்டி கொடுங்கன்னு சொன்ன எல்லாரையும் போய் பார்த்துருக்கோம். அது வந்து 10 பேர் 100 பேர் பார்க்குற இடத்து கூட நாங்கள் போய் பார்த்துருக்கோம். என் கருத்து குரல் ஒலிக்கணுன்றது தான். யார் மதித்தாலும் இன்னி வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் அப்படி ஒரு விமர்சனம் இருந்தால் நாங்கள் நீளத்தோடு சேர்ந்துருக்கிறோம் கூட இருக்குது, விகடனோட சேர்ந்துருக்க கூட இருக்குது, நியூஸ் 7 சேர்ந்துருக்க கூட இருக்குது. சில நேரத்தில் சில பத்திரிகைகளோட ஊடகங்களோட சேர்ந்து பேசுறது கூட எங்களுக்கு நடக்கும். பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் பொதுவாக தான் இருக்கோம். இப்போ நாங்கள் கருத்து சொல்லும்போதும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் நன்றின்னு தான் சொன்னோம், அனைத்து தொழிற்சங்கத்தினருக்கும் நன்றின்னு தான் சொன்னோம். நாங்கள் எந்த இடத்துலையும் யாரையும் விடலை. நாங்கள் பொதுவாகவே இருக்க விரும்புகிறோம். ஏன்னா இந்த தூய்மை பணியாக எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லா அமைப்பிலும் இருக்காங்க. நாங்கள் சங்கம் நடத்துகிறோம், சங்கம் வழிகாட்டுறோம். அவங்க வாக்களிப்பது யாரும் தேர்ந்தெடுக்குது அவங்க உரிமை சம்மந்தப்படுது. உரிய நேரத்தில் எங்களோட கருத்து சொல்லணும்னா கருத்து சொல்லுவோம், திணிக்க மாட்டோம். இதை நீங்கள் செஞ்சாலும் யார்ட்டையும் திணிக்க மாட்டோம். இது தொழிற்சங்கம் தான், இது கட்சி இல்லை. தொழிற்சங்கத்துக்கு கட்சிகள் தலைமை தான், கட்சியோட நிலைப்பாடு வேறையாக கூட இருக்கும். பட் நாங்கள் பொதுவாக தான் இருக்கோம். நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரோட பொதுவான ஆதரவு தான் இது மேலே போகும். நீங்கள் ஒரு தனிப்பட்ட சார்பு ஆதரவாக இருந்தால் மட்டும் மேலே போகாது. ஆனால் எல்லாரோட ஆதரவை பெறுவதற்கும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுப்போம்.